நான் வெளிநாட்டுக்குன்னு வேலைக்கு வந்து ஒரு 17 வருஷம் இருக்கும். இந்த 17 வருஷத்தில் பல முகங்கள பார்த்துருக்கேன். பல அனுபவங்கள பார்த்துருக்கேன். பல கம்பெனிகளையும் பார்த்துருக்கேன். எல்லாமே ஒரு வாழ்க்கையில் ஒரு அனுபவம் தான். ஒரு இனிப்பான அனுபவம் இருக்கும். கசப்பான அனுபவமும் இருக்கும். அப்படியே ஒரு 17 வருஷம் போயிடுச்சு. ஊர்லேருந்து அந்த டைம் வரும்போது ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. அந்த டைம் அதிகமாக ஃபோன் கான்டாக்ட்லாம் இருக்காது. அப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆச்சு அந்த ஃபோன் கான்டாக்ட் எல்லாம். அதுக்கப்புறம் அது பெரிய விஷயமா தோணல. அதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு 17 மாதத்துலேயே நான் போயிட்டேன். இனி வெளிநாடே தேவையில்லைங்கிற ரீதியில் நான் போயிட்டேன். வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து எனக்கு 45 நாள் தான் இருந்துச்சு திரும்ப வர்றதுக்கு. அந்த 45 நாளும் நான் வரக்கூடாதுன்னு தான் இருந்தேன். இருந்த ஒரு நாள் பாக்கியில் நான் அன்னைக்கு டிக்கெட்டு போட்டு அன்னைக்கு நைட்டே ஏறி வந்தேன். ஏன்னா அங்கேருந்து ஒரு 45 நாள் நான் எந்த வேலைக்கும் போனதும் கிடையாது, எதுக்கும் போனது கிடையாது. அதனால் சரி நமக்கு திரும்ப அதே கம்பெனியில் வந்துடுவோன்னுட்டு திரும்ப வந்துட்டு ஒரு 4-5 வருஷம் அதே கம்பெனியில் நின்னேன். ஏன்னா அதுக்கப்புறம் அந்த கம்பெனி எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் எனக்கு ரொம்ப பிடிச்சி வெளிநாடு ரொம்ப பிடிச்சி போய் அப்படியே செட் ஆகிடுச்சு. ஒரு 5 வருஷம் ஊருக்கே போகாத அளவில் நின்றுட்டேன் நான். அப்படி போச்சு வாழ்க்கை. திரும்ப நான் ஒரு யூடியூப் சேனலு தொடங்கினேன். யூடியூப் சேனல் தொடங்கி அது என்ன வீடியோ போடுறதுங்கிற ஒரு ரீதி இல்லாமலே போயிடுச்சு. ஒரு வருஷத்துக்கு மேலே ஆச்சு என்ன வீடியோ போடுறதுன்னு. அப்புறமா சைட்டில் வேலை நடக்க சரி வேலையை எடுத்து வீடியோவாக போடுவோம் அப்படின்னு ஒரு ஐடியா தோணுச்சு. அதான் இன்றைக்கி அந்த வீடியோவாக எடுத்து அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு காலையில் 6 மணி போல் காங்கிரீட் வந்துச்சு, 11 மணி போல் முடிஞ்சிச்சு. ஒரு 365 ஸ்கொயர் மீட்டர் உண்டு இந்த பில்டிங் ஏரியா. 97 மீட்டர் காங்கிரீட்டு தேவைப்பட்டது. ஒரு பாகிஸ்தானி ஆப்ரேட்டரு பரவாயில்ல, அவர் நல்லா பண்ணார். சில ஆப்ரேட்டர்லாம் சொல்கிற மாதிரிலாம் கேட்க மாட்டானோ, அவங்க விருப்பத்து தான் பண்ணுவாங்க. அப்படி ஒரு 11 மணி போல் காங்கிரீட் முடிஞ்சிச்சு. வெயில் தாக்கம் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. அப்புறம் இடையில கொஞ்சம் பிரேக்கெல்லாம் எடுத்து ட்ரிங்க்ஸ் எல்லாம் சாப்பிட்டு அப்படியே போயிடுச்சு. பரவாயில்ல. இன்றைக்கி வேலை அப்படி ஒரு 11 மணி போல் முடிஞ்சிச்சு. திரும்ப மத்தியானம் இப்போ எல்லாம் 12:30 மணிக்கு நிப்பாட்டிட்டு திரும்ப 3:30 மணி வரை ரெஸ்ட். சரி திரும்ப அவங்க வண்டியை கழுவிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க.